சிறுகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணினால் அந்த 1,00,000 ரெடி பண்ணவே முடியல. சிட்டிக்கிட்ட கேட்டதுக்கு நகை கொண்டு வந்தால் தான் நான் பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால சிட்டிக்கிட்ட கோச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயா ரோகிணி கிட்ட பணம் எங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணி எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க ஆண்டி, நான் வெளியே கேட்டிருக்கேன்னு சொன்னனால விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே ஒழுங்காக பணத்தை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி முருகன் கிட்டேயும் வித்யா கிட்டேயும் பணம் கேட்டிருப்பாங்க. வித்யா அது சம்மந்தமாக பேசுறதுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே முருகன் கிட்ட ரோகிணி பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை தான் இப்படி ஆயிடுச்சு. திரும்பவும் பணம் கேட்டால் அவங்க எப்படி தருவாங்க? ஸோ தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் கண்டிப்பாக வித்யா கூப்பிட்டுருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சீதாக்கு ஜாதகம் பார்க்குறதுக்காக முத்து போயிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ஜாதகம் பக்காவாக சீதாக்கு பொருந்திருக்குன்னு சொல்லிட்டு அருணோட ஜாதகத்தை ஜோசியர் காமிப்பார். உடனே பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கு கோவம் வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்வம் கடவுளே அவங்க 2 பேர் தான் சேரணும்னு நினைக்கிறாரு போல அப்படின்னு பேசவும் முத்துக்கு இன்னமும் கோவம் வந்துடும். அந்த நேரம் பார்த்து முத்துக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் வராரு. அவர் சொல்லாரு, நானும் டிரைவராக தான் இருந்தேன், இப்போ நிறையா கார் வச்சு நான் ஒரு ட்ராவல்ஸே நடத்திட்டுருக்கேன். என்னோட பையன் துபாயில் வேலை பார்க்குறான், அவனுக்கு தான் பொண்ணே கிடைக்க மாட்டேது, அவனுக்கும் கல்யாண வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசவும் முத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியாவே இருக்கே, இவருக்கு பேசாமல் சீதாவை கேட்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ முத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாப்பிள்ளையாக சீதாவுக்கு பார்த்துட்ருக்காரு. ஆனால் சீதாவுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, மீனா மூலயமா ரெஜிஸ்டர் மேரேஜே முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீனாவோட வாழ்க்கையில் தான் ஏதாவது பிரச்சனை வரும். முத்துக்கு அருண் சீதா மேரேஜ் தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிறாங்களா இல்லை பிரச்சனை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.